எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே, உங்களை 2026 மே மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மே மாதம் என்பது பராபவ தமிழ் ஆண்டிலே சித்திரையினுடைய பிற்பகுதியும் வைகாசியினுடைய முற்பகுதியுமாய் அமைந்தது. அன்பு நேயர்களே, சித்திரை மாதம் என்றாலே சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையிலே சூரியனானவர் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து அற்புதமான புத ஆதித்ய யோகத்தை தருவது என்பது பூர்வ புண்ணிய நிலைகளிலே அற்புதமான அனுகூல பலன்களை தரும். இந்த மாதத்தினுடைய துவக்கம் மே 1 கிரக நிலைகளை பார்க்கும்போது அற்புதமான கிரக நிலைகளாக அமைகிறது. நீங்கள் எண்ணிய எண்ணம் சீராக அமையும் போது மிக சிறப்பான அனுகூலங்களை பெறுவதற்கு, உங்களுடைய உடல் நலத்திலும் கூட சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான சிந்தனை வெற்றி. 2ஆம் இடத்து விஷயங்கள் என்று பார்க்கும்போது கைப்பணம், நிச்சயமாக பணம் ஏதோ ஒரு வகையிலே தாராளமாக வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. 3ஆம் நிலையில முயற்சி, அந்த முயற்சி என்பது சற்று கூடுதல் முயற்சிகளை எடுக்கும்போது வெற்றி, சகோதரர்கள் வழியிலே ஒரு வெற்றி, குடும்ப விஷயங்களிலே ஒரு அமைதி, வாகனம் வீடு போன்ற விஷயங்களிலே ஒரு நிம்மதி அல்லது புதிய வீடு வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அதிலே வெற்றி என்பதன் நிலை இருக்கும். ஆனால் தனுசு ராசி என்பர்களே, கடந்த பல மாதங்களாகவே உங்களுடைய ராசியின் மீது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய சப்தம பார்வை என்பது 7ஆம் நிலையிலே இருக்கிறது. 7ஆம் நிலையிலிருந்து 7ஆம் பார்வையாக இருக்கிறது. அதேபோல் சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்கள் ராசியின் மீது பார்வை என்ற அந்த நிலையும் இருக்கிறது. ஆகையினால் எதை செய்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு முறையாக செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயம் என்றாலும் அதை எப்படி செய்தாக வேண்டுமோ அந்த அடிப்படையில் செய்தால்தான் வெற்றி என்ற நிலை. மேலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி புதன் இந்த மாதத்திலே மே 23 வரை சூரியனுக்கு பின் மறைந்த அஸ்தங்கத நிலையிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் வியாபாரம் சார்ந்த முடிவுகளையோ அல்லது முக்கிய முடிவுகள் ஏதாக இருந்தாலும் இந்த ஏப்ரல் 23க்கு பின்பாக எடுத்துக்கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். குரு பகவான் தனுசு ராசி என்பர்களுக்கு அபரிமிதமான அருளை இந்த மே மாதத்திலே நிச்சயமாக தந்தருளக்கூடிய அமைப்பு. மேலும் அஷ்டம குருவாக இந்த மே முடிந்தவுடனே அவர் மாறிவிடுவார். அஷ்டம குருவாக செல்லும் போது கஷ்டங்கள் இருக்குமா என்றால் இல்லை. இதுவரை இருந்து வந்த தடை தாமத பிரச்சனைகள் எல்லாம் விலகும். சனி பகவான் மீது சுபர் உங்களுடைய ராசிநாதன் பார்வை படும்படியாக அந்த பெயர்ச்சி இருக்கும். அதனால் வெற்றிகள் மெல்ல வர துவங்கும். இந்த மே மாதம் என்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. 7ஆம் வீட்டிலே கலஸ்தரஸ்தானத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த அமர்ந்து பயணிக்கக்கூடிய குரு பகவானுக்கு மேலும் ஒரு 12 ஆண்டு காலம் இந்த இடத்திற்கு வரமாட்டார். ஜூன் 1-2 பெயர்ச்சியாகி அஷ்டம குருவாக சென்று விடுவார். ஆகையினால் சப்தம குருவினுடைய பூரண அருளாசி தெய்வ கடாட்சம் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்திலே நிச்சயம் கிடைக்கும். ஆகையினால் நல்ல விஷயங்களை எண்ணி யோசித்து துவங்க வேண்டும் என்று குறிப்பெடுத்து வைத்து செய்ய துவங்கினீர்கள் என்றால் வெற்றி. தனுசு ராசியில பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதாவது நல்லது கெட்டது இனிப்பு கசப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயமாக அமையும். அதேபோல் ஆண்களாக இருக்கிறீர்கள், பெண்கள் சக ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்றால் வாக்குவாதத்தில ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி ஆண்கள் அலுவலகத்தில பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விமர்சிப்பதோ கிண்டல் பண்ணுவதோ மரியாதை தராத ஒரு நிலைக்கு வைத்திருப்பதோ பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்வது இந்த மாதத்திலே மிக முக்கியம். இல்லை என்றால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு. மரியாதைக்குரிய உறவை அதை நல்லபடியாக பேணுவது, சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவது என்பது உங்களுடைய வேலையிலே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை சிறப்பாக மாற்றி அமைத்து விடுவதாக அமையும். ஆகையினால் அந்த விஷயங்களிலே ஆண் பெண் விஷயங்களிலே சற்று உறவு சிக்கல் மோதல் வராமல் இருப்பது சிறப்பு. சரி, அதிர்ஷ்டம் இருக்குமா என்றால் அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் அதிர்ஷ்ட காற்று அடிக்கிறது என்றே சொல்ல வேண்டும்.
ஏனென்றால் 7ஆம் இடத்திலே குரு சுப பார்வையால் தொட்ட காரியங்கள் துவங்கும். அது மட்டுமல்லாமல் 9ஆம் இடத்து அதிபதி சூரியன், 9லே கேது இருந்தாலும் கூட 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 5ஆம் நிலையிலே ஆட்சி பெறுவது என்பது சித்திரையிலே மிக சிறப்பு. ஆனால் மே 15ஆம் தேதி பின்பாக சூரியன் 6ஆம் இடத்திற்கு வருவார். 6ஆம் இடத்து சூரியனாக இருக்கும்போது கூட சூரியன் தரக்கூடிய அந்த அற்புதம் உங்களுக்கு ஒரு தன வரவை தரும். ஆகையினால் எப்படியோ பணம் வரும். பணம் இருந்தால்தான், இந்த பொருள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கைக்கு, இந்த பூலோக வாழ்க்கைக்கு அருள் என்று நாம் வைத்துக் கொள்ள முடியும். ஆகையினால் தன வரவு என்பது இருக்கும். சூரியன் 5ஆம் நிலையிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதேனும் சீசனல் டிசீசஸ், அலர்ஜி, தும்பல் போன்ற விஷயம் வருவதற்கான வாய்ப்பு, அதிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த தடையாக இருந்தாலும் அனைத்தும், அந்த தடையெல்லாம், அந்த பனி எப்படி சூரியனை பார்த்தவுடன் அந்த நுனிப்புள்ளிலே இருக்கக்கூடிய அந்த துளி ஆவியாய் கரைந்து போகிறதோ அது போன்று இருந்த தடம் தெரியாமல் போவதற்கான வாய்ப்பை தரும். குடும்பத்திலே சுப காரியங்கள், கிரகப்பிரவேசம், வளைகாப்பு, திருமணம் போன்ற விஷயங்கள் சீரும் சிறப்புமாக நடக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த மன கசப்பு என்பது நீங்க ஒரு வாய்ப்பை இந்த மாத கிரகநிலைகள் தருகிறது. 7ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணையோடு ஏதோ ஒரு சிறு சிறு மன பேதம் என்பது ஏற்பட வாய்ப்பு. ஆனால் அதை பெரிதுபடுத்தாமல் இருப்பது சிறப்பு. வீட்டை புதுப்பிப்பது, புதிய பொருட்களை வாங்குவது, இவையெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய பலன்கள். 4ஆம் இடத்திலே சனி இருப்பதால் தாயாரினுடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம். அதேபோல் உங்கள் வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நட்பு உறவுகளோடு தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். மே மாதம் முதல் பாதியிலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் இணைவு ஆகையினால் குடும்பத்திற்கும் இல்லற வாழ்க்கைக்கும் அதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வருத்தப்பட்டால் அதை பெரிதுபடுத்தாமல் அதற்கு ஆசுவாசப்படுத்தி மரியாதையுடன் அவர்களை சமாதானப்படுத்துவதே வெற்றி. காதல் உறவில இருக்கிறீர்கள் என்றால் இது நிச்சயமாக காதல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது அமைகிறது. பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். பல வழிகளிலே பல ஆதாரங்களிலிருந்து பணம் தடையின்றி வருவதற்கான வாய்ப்பையும் இந்த மாத கிரக நிலைகள் மே 2026 தருகிறது. 3லே உள்ள ராகு பகவான் உங்கள் முயற்சிக்கு நல்ல லாபத்தை தருவார். ஆனால் முயற்சிகளிலே தீவிர, சீரிய, சரியான முயற்சி இருக்க வேண்டுமே தவிர சறுக்கல்களை தரக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான முயற்சிகள் இருக்கவே கூடாது. பழைய கடன்களை அடைப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி என்பது வெற்றியை தரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு அஷ்டம குரு வரவிருப்பதால் இந்த மாதமே எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான விஷயம் என்ன என்று யோசித்து தங்கம், நிலம் போன்ற நிலையான விஷயங்களிலே முதலீடு செய்வது, கைப்பணத்து என்பது வெற்றியை தரும். பணத்தை பார்க்கும்போது, பணம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சேமிப்பு சற்று குறையக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் ஏதோ ஒரு முதலீடு, ஏதோ ஒன்று வாங்க வேண்டும் என்றால் சேமிப்பு குறையும். இருப்பினும் செல்வத்திற்கு கிரகமான குரு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியையே பார்ப்பதால் திட்டமிட்டு செலவுகளை புத்திசாலித்தனமாக நீங்கள் செய்யும் போது பண பிரச்சனைகளிலிருந்து, பண தொந்தரவுகளிலிருந்து அகன்று வெற்றிக்கான வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். ஒரு வேலையிலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை நன்மைகளாக தேடி வரும். அலுவலகத்திலே உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். மேல் அதிகாரிகள் அல்லது முதலாளிகள் உங்களுடைய ஏதோ ஒரு வேண்டுகோள் இருக்கிறது என்றால் அதை ஏற்று உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலை செய்பவர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களை விட சிறந்த பலன்களை பெறலாம். வேலையிலே இருந்து வியாபாரத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த பக்கம் அந்த பக்கம் என்று ஓடி ஆடி கொண்டிருப்பவர்கள் சற்று கூடுதல் கவனம். வியாபாரத்தை பொறுத்தவரை 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழிலை குறிக்கும். எனவே வியாபாரிகள் கூட்டாளிகள் மூலமாக பெரும் தனம் பெறலாம். வாழ்க்கை துணையினுடைய அனுகூலத்தின் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை துணை தரக்கூடிய பணபலம், தைரியம் இவையெல்லாம் உங்களை உயர்த்தும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பையும் தருகிறது. 4லே உள்ள சனி பகவான் சற்று சில விஷயத்தை தாமதப்படுத்தினாலும் கூட வேலையில இருப்பவர்களுக்கு வேலை பலு அல்லது வேலை தேடுபவர்களுக்கு சற்று கூடுதல் அலைச்சல் என்று இருந்தாலும் கூட நிச்சயம் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றியை நிச்சய பலன்களாக தரும். மாணவர்களுக்கு இது மிக சிறந்த மே மாதமாக அமைகிறது.
குருவினுடைய பார்வை கல்வியில் அபாரமான நினைவாற்றலும் கற்பூர புத்தியும் ஏற்படுத்திவிடும். உயர் கல்வி மாணவர்களுக்கு இந்த மாதம் சற்று கூடுதல், முந்தைய மாதங்களை விட இது கூடுதல் சாதகத்தை, அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். பொது தேர்வுகள், போட்டித் தேர்வு, அரசு தேர்வு, அரசு பணிக்கான தேர்வு எழுதியுள்ள மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட் கிடைத்து வெற்றி என்ற மகிழ்ச்சி செய்தி இருக்கும். உயர் கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல நினைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்த எண்ணம் ஈடேறும். உடல் நலத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சிறப்பாக இருப்பது அற்புதம். ஆகையினால் எந்த புதிய நோயும் தென்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் ஒருவித சுறுசுறுப்பு, முகத்தில் தேஜஸும் கூட கூடும். அது மட்டுமல்லாமல் சுக்கிரனானவர் ஆட்சி பெற்று துவங்கிய மாதமாக அமைகிறது. மாத கடைசியிலே குரு சுக்கிரன் இணைவு கஜலட்சுமி யோகத்தை தருவது, இவையெல்லாம் வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும். ஹர்ஷ யோகம், சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே, இது ஹர்ஷ யோகத்தை தரும், சந்தோஷத்தை தரும். அதனால் முகப்பொலிவு, தன்னம்பிக்கையோடு எதையும் சாதித்து விடக்கூடிய அமைப்பு இதெல்லாம் தரும். அதனால் இம்யூனிட்டி சக்தி கூடுவதற்கான வாய்ப்பு. ஆனால் 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கக்கூடிய நேரம் ஆட்சி பெற்று, அதன் பின்பு 7ஆம் இடத்திலே குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய நேரம். ஆகையினால் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சிறு மனக்கவலைகளை தரலாம். ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும். அப்படி ஏதோ தேவையற்ற யோசனை இருக்கிறது என்றால் மனக்கவலைகளை அகற்ற யோகா தியானம் செய்வது, உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, குறைந்தது நடைபயிற்சியாவது செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட தேதிகள் என்றால் மே 1, 4, 5, 9, 10, 13, 14, 23, 24, 27, 28. இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவங்குவது, முக்கிய முடிவுகளை எடுப்பது, மேலும் வங்கி சேமிப்பு செய்வது போன்ற விஷயங்களை செய்யலாம். ஆனாலும் கூட மிக முக்கிய முடிவுகளை மே 23 வரை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் புதன் அஸ்தங்கத நிலை. சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்கும்போது 20 மே 2026 இரவு 10:39 PM முதல் 23 மே 2026 2:08 AM வரை இருக்கிறது. ஆகினாலே 21, 22 ஆகிய நாட்கள் முழு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 2.5 நாட்களிலே புதிய காரியங்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது, இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது, ஆயுதங்கள் அல்லது ஆற்றல் உபகரணங்களை, மின்சாரம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அல்லது எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது நன்மையை தரும். குரு பகவானுக்கான வழிபாடு என்றால் வியாழக்கிழமைகளிலே சிவாலயங்கள் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை, கொண்டக்கடலை வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது, இல்லத்திலேயே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். சனி மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடுகளின் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செய்வது கேது தரக்கூடிய, அந்த கேதுவானர் பாகிய நிலையில இருக்கிறார். ஆனால் தந்தை வழி அனுகூலங்களிலே சிக்கல் ஏதேனும் இருக்கிறது, அல்லது உயர்கல்வி அல்லது வெளிநாடு வேலை சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை என்றால் அதற்கு ஒரு நல்ல தீர்வாக, பரிகாரமாக தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செய்வது வெற்றியை தரும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு கெட்ட விஷயத்தை அகற்ற வேண்டும். ஏனென்றால் சனி பகவான் மே 17 4ஆம் இடத்துல மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரத்தின் பெயர்ச்சி செய்வார். அப்போது புஷ்யன் ஆளக்கூடிய நட்சத்திரம் நல்ல வழிகாட்டுதலை உங்களுக்கு தரும். இந்த நல்ல வழிகாட்டுதல் என்பது உங்களுக்கு கடன், வம்பு, வழக்கு இவற்றிலே ஒரு நிம்மதி நிலையை மாற்றி தரும். எது சரி வரவில்லையோ அதை விட்டு நல்லவற்றை ஏற்கும் போது நல்ல முன்னேற்றத்தை தரும். அதேபோல் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களிலே, வேலை சார்ந்த விஷயங்களிலே இருந்த கஷ்டங்களை நீக்கி நல்ல வழிகாட்டக்கூடியதாக அமையும். ஏனென்றால் பராபவம் என்றாலே இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை நோக்கியது. எப்போது உன்னதத்தை வரும்? தேவையற்ற விஷயங்களை, அசிங்கம், அவமானத்தை. பராபவம் என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருத அர்த்தம் என்ன? அசிங்கம், அவமானம். இந்த அசிங்கம், அவமானத்தை நீங்கள் எது தந்ததோ அதை விட்டு ஒழித்து நல்லவற்றை நாடும் போது வெற்றி தரும். ஆகையினால் சனியினுடைய நட்சத்திர பயிற்சியும் முக்கிய பங்காற்றி உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல திசையை காட்டக்கூடியதாய் அமைகிறது. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிங்கள். மேலும் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள், தனுசு ராசி, தனுசு லக்னம் என்றாலும் அல்லது ராசி தனுசு, லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை கணித்தும் தொகுத்தும் தந்திருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை ஷேர் செய்ய மறவாதீர். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.